சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கால் பதித்த முதல் இந்தியர். கடந்த 20 நாட்களா என்ன மாதிரியான விஷயங்கள் அங்க மேற்கொண்டிருக்காரு, என்ன மாதிரியான ஆய்வுகள் அங்க நடந்துச்சு, திரும்பவும் இன்னைக்கு பூமியில அவங்க கால் பதிச்சிருக்காங்க. இந்த பூமிக்கு ரிட்டர்ன் ஆகிற ப்ராசஸ் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். ஆக்சியம் ஸ்பேஸ் மிஷன் அப்படின்ற தனியார் நிறுவனமும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசாவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரோவும் ஐரோப்பாவினுடைய ஸ்பேஸ் சென்டரும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு மிஷன் தான் இந்த ஆக்சியம் 4 மிஷன். இந்த மிஷனுக்காக தான் இந்தியா, அமெரிக்கா, போலாந்து, ஹங்கேரியிலிருந்து 4 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு நபர் தான் இந்தியாவிலிருந்து சுபான்ஷு சுக்லா. கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி இந்த 4 விண்வெளி வீரர்களும் பூமியிலிருந்து புறப்பட்டு சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிருக்காங்க. யார் யாரு இந்த க்ரூவில் அடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷு சுக்லா, இவர் தான் இதனுடைய பைலட் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே விமான பைலட் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி இவர் ஸ்பேஸ் டிராகன், அதாவது இங்கிருந்து பூமியிலிருந்து விண்வெளிக்கு போகக்கூடிய அந்த ஸ்பேஸ் டிராகனுடைய பைலட்டா சுபான்ஷு சுக்லா போயிருக்காரு. பைலட்டா போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்துல இவர் சில ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டிருக்காரு. இவரு கூட யார் யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கமாண்டர் பெக்கி விட்சன் அண்ட் கூடவே திட்ட நிபுணர்கள்னு சொல்லக்கூடிய மிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிய ஸ்லாவோஷ் உஸ்னான்ஸ்கி அண்ட் திபேர் காபு அப்படின்ற 4 பேர் போயிருக்காங்க. சுபான்ஷு சுக்லாவோட சேர்த்து கமாண்டர் ஒருத்தர், அப்புறம் மிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் 2 பேர் போயிருக்காங்க. சுபான்ஷு சுக்லா தான் பைலட்டா போயிருக்காரு. போகும்போதும் இவர் தான் ஓட்டிட்டு போவார் அந்த டிராகன் ஸ்பேஸ் விண்கலத்தை, வரும்போதும் இவர் தான் ஓட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மிஷன் அப்படிங்கிறது ஜூன் 25ஆம் தேதி தொடங்குச்சு. பூமியிலிருந்து புறப்பட்ட டிராகன் விண்கலம் அப்படிங்கிறது 28 மணி நேரம் கழிச்சு சுமார் 26ஆம் தேதி தான் சர்வதேச விண்வெளி நிலையத்தை போய் அடைஞ்சிருக்கு. சர்வதேச விண்வெளி நிலையத்தை போய் அடைஞ்ச உடனேயே அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துல முதல்ல ஒரு இந்தியரா கால் பதிச்ச பெருமை சுபான்ஷு சுக்லாவையே சேர்ந்துச்சு. ஏற்கனவே சர்வதேச விண்வெளி நிலையத்துல இருக்கக்கூடிய விண்வெளி ஆய்வாளர்கள் பூமியிலிருந்து புறப்பட்ட இந்த நால்வரையும் ஒரு வார்ம் ஹக் கொடுத்து வரவேற்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க முதல்ல போறாங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கான பயிற்சிகள் அங்க கொடுக்கப்படுது. எமர்ஜென்சி பீரியட்ல எப்படியெல்லாம் இருக்கணும், ஜீரோ கிராவிட்டியில எப்படியெல்லாம் அவங்க தங்களை தற்காத்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கொடுக்கப்படுது. அண்ட் ஜீரோ கிராவிட்டியில அவங்க தங்களை பழக்கிக்கிறதுக்காக ஒரு 2 நாள் தேவைப்படுது. முதல் 2 நாள் இப்படியே போகுது. 3ஆம் தேதியிலிருந்து அவங்க தங்களுடைய ரிசர்ச் பணிகளை தொடர்றாங்க. இந்த ஆய்வுகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தமாவே 60 ஆராய்ச்சிகள் அங்க மேற்கொள்ளப்படுறதுக்காக இங்க இருந்து போயிருக்காங்க. அதாவது இஸ்ரோல இருந்து, நாசாவில இருந்து மற்றும் ஐரோப்பியன் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து. அந்த மாதிரி போன 4 இந்த 60 ரிசர்ச்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை ரிசர்ச், இந்த ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷு சுக்லாவுக்கு பயிர்கள் கொடுத்து விடப்பட்டிருக்கு. அங்க போய் வெந்தயக்கீரை பயிர்கள், அதுக்கப்புறமா பாசி பயிர்கள் மாதிரியான பயிர்கள் எடுத்துட்டு போய் விண்வெளி நிலையத்துல ஆராய்ச்சி செய்து அது வளருதா அங்க இருக்கக்கூடிய ஜீரோ கிராவிட்டியில அப்படின்ற ஆராய்ச்சி செய்து, ஒருவேளை இங்க இருந்து விண்வெளிக்கு யாராவது ஃபியூச்சர்ல போறாங்க அப்படின்னா அங்க வளரக்கூடிய பயிர்கள் சாப்பிடுறதுக்கு ஏதுவா இருக்கா, அது மனிதர்களுக்கு நல்லதா, விண்வெளி ஆய்வாளர்கள் போறாங்க அப்படின்னா அவங்க அதை உட்கொள்ளலாமா, இந்த மாதிரியான ரிசர்ச் பண்றதுக்காகவும் போயிருக்காரு. இது மட்டும் இல்லாம நிறைய மைக்ரோ ஆல்கே சம்பந்தமான லைஃப் சயின்சஸ் ரிசர்ச்சையும் அவர் அங்க பண்றதுக்காக போயிருக்காரு. அதுக்கப்புறமா அங்க விண்வெளிக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்கு, அவங்களுடைய மூட்டு எல்லாம் எப்படி வேலை செய்யுது, அவங்களுடைய பாடியில இருக்க ஸ்டெம் செல்ஸ் எப்படி வேலை செய்யுது, புற்றுநோய்க்கான ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான பல்வேறு ஆய்வுகளை அவர் செய்யறதுக்காக அவருக்கு டாஸ்கா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு 7 to 8 டாஸ்க் அவருக்கு ஆய்வு மேற்கொள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்துமே முதல்ல ஒரு 2 நாள் அவங்க அங்க போய் செட்டில் ஆகுறதுக்காக, அதாவது அந்த ஜீரோ கிராவிட்டியில பழகிக்கிறதுக்காக அவங்க முதல் 2-3 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. அதன் பிறகு தொடங்கக்கூடிய அந்த ஆய்வுகள் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய அந்த 17-18 நாட்களுக்கு நடக்குது. கிட்டத்தட்ட 20 நாட்களை அவங்க ஸ்பேஸ்லயே கழிக்கிறாங்க. இந்த 20 நாட்கள்ல ஒரு நாள் அவங்களுக்கு விடுமுறையும் கொடுக்கப்படுது. அந்த விடுமுறை நாட்கள்ல அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்கும் அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அண்ட் அதன் பிறகு அவங்களுடைய குடும்பத்தினருடன் அவங்க பேசுறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து ஒரு நாள் நம்மளுடைய இந்திய பிரதமரோட சுபான்ஷு சுக்லா நேரலையிலையும் பேசுறாரு. அது நேரலையாவும் ஒளிபரப்பப்பட்டுச்சு. ஸோ இப்படியான 20 நாட்களை கழித்த பிறகு அவங்க 4 பேரும் நேற்றைக்கு சாயந்தரம் சுமார் 4:45 மணி அளவில் அதே ஸ்பேஸ் டிராகன்ல திரும்பவும் பூமிக்கு திரும்பி இருக்காங்க.
நேற்றைக்கு சுமார் 4:35 மணி அளவில் கிளம்புறதா இருந்த இந்த டிராகன் விண்கலம் அப்படிங்கிறது 10 நிமிஷம் தாமதமாக 4:45 மணிக்கு தான் கிளம்பியிருக்கு. கிளம்பின பிறகு இது முதல்ல 7 கட்டங்களை கடந்து வரும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அன்டாக் செய்யப்படும். சர்வதேச விண்வெளி நிலையத்தோட டாக்கிங்ல, அதாவது ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டிராகன் விண்கலம் அப்படிங்கிறது அன்டாக் செய்யப்பட்டு தனியாக பிரிந்து வரும். தனியாக பிரிந்த இந்த டிராகன் விண்கலத்தை இயக்கக்கூடிய அந்த பைலட் சுபான்ஷு சுக்லா அவர்கள் இயக்குவார். எப்படி அப்படின்னா, பூமியை சுற்றி இது வந்து சுழலும். இந்த சுழலக்கூடிய வேகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஒரு மணி நேரத்திற்கு 17,000 20,000 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த வேகத்திலே இது வந்து சுத்தும். அந்த இறங்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு வெப்ப அலைகள் உருவாகும். அந்த வெப்ப அலைகள் அப்படிங்கிறது 1900 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அவ்வளவு 1900 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய வெப்ப அலையிலிருந்து உள்ள இருக்கக்கூடிய இந்த 4 க்ரூ மெம்பர்ஸையும் பாதுகாக்கிறதுக்காகவே இந்த டிராகன் விண்கலத்துல ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்பெஷல் ஷீல்டு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்பெஷல் ஷீல்டு தான் அந்த ஹீட் வேவ்ஸ்ல இருந்து அவங்களை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சுழண்டுகிட்டு இருக்கக்கூடியது 22 மணி நேரத்துல இங்க வந்து அடையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. 22 மணி நேரம் கழித்து இங்க பூமியை வந்து அவங்க லேண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த 7 கட்டங்களையும் கடந்து தான் வந்திருப்பாங்க. முதல்ல அன்டாக் செய்யப்படும், அதன் பிறகு பூமியை சுத்தும், அதன் பிறகு ஆர்பிட் லெவல் டி ஆர்பிட் லெவலுக்குள்ள போய் அதன் பிறகுதான் பூமியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5.5 கிலோமீட்டர் ஹைட்ல, அதாவது லேண்ட் ஆகக்கூடிய அந்த கடல் பரப்புல இருந்து 5.5 கிலோமீட்டர் ஹைட்ல பேராசூட் ஓபன் ஆகும். அதன் பிறகுதான் பொறுமையா கீழே வந்து தண்ணிக்குள்ள விழும். தண்ணிக்குள்ள விழுந்த 30 நிமிடங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா இங்க பூமியில இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது பசிபிக் ஓஷன்ல அமெரிக்காவினுடைய கலிபோர்னியால வந்து விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அங்கதான் விழுந்திருக்கு. அந்த மாதிரி அந்த இடத்துல முன்னாடியே டீம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி அங்க சயின்டிஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வித் மெடிக்கல் டீமோட. இவங்க எல்லாரும் போய் கடல் பரப்புல விழுந்திருக்கக்கூடிய அந்த டிராகன் விண்கலத்துல இருந்து இவங்க எல்லாரையுமே மீட்டு கொண்டு வருவாங்க போட்ல. ஸோ இப்படியான ஒரு ப்ராசஸ் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அப்படி இவங்களை எவ்வளோ நேரத்துக்குள்ள மீட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ். ஏன் அந்த 30 மினிட்ஸ் அப்படின்னா, அந்த 30 மினிட்ஸ்க்குள்ள ஏதாவது ஃபயர் ஏற்பட்டிருக்கா, அந்த டிராகன் விண்கலம் எல்லாமே சரியா இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்துட்டு அதுக்குள்ளேயே உள்ள இருக்கிறவங்களை வெளியே கொண்டு வருவாங்க. 20 நாட்கள் இவங்க வந்து சர்வதேச விண்வெளி நிலையில 0 கிராவிட்டியில உடல் எதுக்கும் அசைவு இல்லாம அப்படியே மிதந்துகிட்டு இருந்த காரணத்தினால இவங்களுடைய உடல்ல வந்து ரத்த அழுத்தம், ரத்த ஓட்டம் இது எல்லாமே சீரா இருக்கா அப்படின்ட்டு இவங்க எல்லாத்துக்குமே மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடத்தப்பட்டு இவங்க எல்லாருக்குமே நல்ல உணவு கொடுக்கப்படும். இப்படியான ப்ராசஸ் எல்லாமே இவங்க வெளியே வந்த பிறகு கொடுக்கப்படும். நம்ம ஏற்கனவே சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பார்த்தோம். கிட்டத்தட்ட 3.5 மாதம் அவங்க வந்து விண்வெளியில இருந்து அங்கிருந்து திரும்பவும் பூமிக்கு திரும்பிய பிறகு அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஃபாலோ செய்யப்பட்டுச்சோ அதே மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாருமே இவங்களுக்கும் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்சியம் மிஷன் 4னுடைய ஒரு பார்ட்டா இந்த 4 பேரும் இன்னைக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போய் இப்படியான பல ஆய்வுகள், அதாவது 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு பூமி திரும்பியிருக்காங்க. கொண்டு வரப்பட்ட ஆய்வுகளை வச்சு பூமியில மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளோட ஒப்பிட்டு இதனுடைய முடிவுகளை அவங்க சொல்லுவாங்க. விண்வெளி எப்படியான ஒரு சூழலா இருக்கு, மனிதர்களுக்கு வாழ தகுந்த ஒரு இடமா இருக்கா, அங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ரிசர்ச்சா மேற்கொள்ள போனாங்களோ அது எல்லாமே சரிவர வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான அதன் பிறகான ஆய்வுகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போய்கிட்டு இருக்கும். இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் வச்சுக்கோங்களேன். பட் ஒய் சுபான்ஷு சுக்லா, ஏன் இவரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 39 வயதான சுபான்ஷு சுக்லாவுக்கு இதற்கு முன்னாடி விண்வெளத்துக்கு போன அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. 2025 வரைக்கும் இவருடைய கெரியர்ல 2006ல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா 2000 மணி நேரம் இவர் வந்து ஃப்ளை பண்ணியிருக்காரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்காக. ஆமாங்க, இவர் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு டெஸ்ட் பைலட்டா இருக்காரு. அண்ட் அதன் பிறகு இவரை வந்து ஒரு ஆஸ்ட்ரோநாட் வீரராகவும் எடுக்கிறாங்க, அதாவது விண்வெளி வீரரா. இவருக்கான பயிற்சி அப்படிங்கிறது 2020ல ரஷ்யாவில் மேற்கொள்ளப்படுது. ஒரு பேசிக் ட்ரைனிங்காக ரஷ்யாவுக்கு இவர் போறாரு. 2019ஆம் ஆண்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் மெடிசின் ஒரு 4 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா, இஸ்ரோவினுடைய இந்தியன் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராமுக்காக. இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ஒரு மிஷனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மிஷனுக்கு பேரு ககன்யாத்ரி அப்படின்ற பேர்ல இஸ்ரோ வந்து இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆய்வுக்காக தான் ஒரு 4 பேரை செலக்ட் பண்றாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் தான் சுபான்ஷு சுக்லா இருக்காரு. 2019ல ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்ட அந்த 4 பேர்ல இவருக்கு ட்ரைனிங்கும் கொடுக்கப்படுது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு ரஷ்யாவில் ஒரு பேசிக் ட்ரைனிங் கொடுக்கப்படுது. அதன் பிறகு இவர் மிஷன்ஸ் தொடர்பான மிஷன் ஸ்பெசிபிக் ட்ரைனிங்கை பெங்களூர்ல இருக்கக்கூடிய இஸ்ரோ ஆஸ்ட்ரோநாட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டியில முடிக்கிறாரு. அண்ட் அதன் பிறகு இவர் தன்னுடைய மாஸ்டர்ஸ் டிகிரியையும் முடிக்கிறார். இதுல எப்படின்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல. ஸோ இப்படியான இவருடைய பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போது 2024ஆம்
ஆண்டு இவரை அஃபிஷியலா இந்த இந்தியன் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராமினுடைய ஒரு டீம் மெம்பரா அறிவிக்கிறாங்க இஸ்ரோ. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சுபான்ஷு சுக்லாவை தான் இன்னைக்கு இஸ்ரோவின் சார்பா சர்வதேச விண்வெளி மையத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் அனுப்பப்பட்ட அந்த ஒரு மிஷனையும் வெற்றிகரமா அவர் போய் முடிச்சிட்டு இன்னைக்கு பூமியும் திரும்பியிருக்காங்க.